ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வே டு கரியர் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற டவுட்டும் அதுக்கான கிளாரிஃபிகேஷனையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். தென் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சில கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் பேராமெடிக்கலுக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. போன இயர் வரைக்கும் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இல்லை. இந்த இயரும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க, ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க. ஒரு 5லேருந்து 6 நாள் கொடுப்பாங்க. சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த டேக்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். அந்த சீட் பிடிக்கல அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும். அதுக்கு உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வராது. நீங்கள் குறிப்பிட்ட டேட் அண்ட் டைமுக்குள்ளே ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்கள் சீட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் அக்செப்ட் அண்ட் ஜாயின், தென் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், அந்த ஆப்ஷன் அப்வர்ட் பண்ணுற ஆப்ஷன், டிக்ளைன் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்வர்ட் ஆப்ஷன் கொடுத்து மாற்றிக்கலாமா, தென் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற சீட்டை இன்னொரு ஸ்டூடெண்ட் சீட்டோட மாற்றிக்கலாமா, அவங்க சீட்டை நான் வாங்கிக்கலாமா, ஏன் சீட்டை அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. நமக்கு ஒரு சீட் கிடைக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜாயின் பண்ணலை அப்படின்னா இது ப்ராஸ்பெக்டாஸ்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இந்த ஜாயின் பண்ணலை, குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த சீட் எந்த வித முன்னறிவிப்பு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேன்சல் செய்யப்படும். ஸோ இதை எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் எனக்கு ஒரு பிடிக்காத கோர்ஸ் ஆர் பிடிக்காத காலேஜ் கிடச்சிருச்சு, எனக்கு அதில் படிக்க விருப்பம் இல்லை, இல்லைனா ஹோம் டிஸ்டன்ஸ்னால நான் அதை படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் போகலாம். ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது தான். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க ரீ அலாட்மெண்ட்டில். இந்த ரீ அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு எந்த அஷ்யூரும் கொடுக்க முடியாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா as usual நீங்கள் ரிப்பீட்டட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி தான் சீட்ஸ் அப்படிங்கிறத அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு முன்னாடி சீட் கிடைச்சிருச்சு அதனால ரீ அலாட்மெண்ட்லையும் கம்பல்சரி சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த அஷ்யூரும் கிடையாது. ஸோ இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம், நமக்கு சீட் கிடைக்குது, குறிப்பிட்ட டேட் கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே ஜாயின் பண்ணால் சீட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அர்த்தம். அந்த குறிப்பிட்ட டைம் அண்ட் டேட்டுக்குள்ளாடி நம்ம ஜாயின் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சீட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் செகண்ட் வீக்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம சேனலில் இன்டிமேட் பண்ணிடுறேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே அதுக்கான ப்ராசஸிங் முடிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் ஆர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே அதுக்கான ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் ஜூன்லேயே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட் இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.